வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக 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 முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ளப்படுகிறேன். ஒரு ஜாதகத்தில் பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் தகப்பனார் மிகவும் சிரமப்பட்டிருப்பார். இவருக்கு உற்றார் உறவுகள் எந்த விதமான உதவியும் செய்திருக்க மாட்டார்கள். துன்பங்கள், துயரங்கள், இடைஞ்சல்கள், இன்னல்கள் என ஏராளம் பட்டிருப்பார். உறவுகள் மத்தியிலும் சரி, சொந்தங்கள் மத்தியிலும் சரி, சகோதரர்கள் வழியிலும் சரி, ஏராளமான பிரச்சனைகளை ஜாதகர் சந்தித்திருப்பார். அஞ்சாதவரை தந்தை சந்தித்திருப்பார். அந்த ஜாதகரும் தான் படிக்கும் காலம் வரை வாழ்க்கை என்பது அப்படியே உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும். முன்னேற்றம் என்பது இல்லாமல் ஏதோ இருக்கிறோம், படிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், பள்ளிக்கூடம் போகிறோம் என அப்படியே கடந்து கொண்டே இருக்கும். அந்த ஜாதகர் படிப்புகளை முடித்து தொழில் என்று தொடங்கினாலும் சரி, வேலை என்று பார்த்தாலும் சரி, அந்த வேலை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில், தொழில் செய்யும் காலகட்டங்களில் அந்த துறைகளிலே சிறந்து விளங்கி பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு, சொத்துக்கள் என அனைத்தும் பெற்று தகப்பன் பட்ட கஷ்டத்தை போக்கி தன் வாழ்க்கையும் மேன்மைப்படுத்தக்கூடிய அளவிற்கு உயர்வான வாழ்க்கை வாழ்வார் என நாம் ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்பு ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் ராசி எந்த ராசியாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்களுடைய நட்சத்திரம் சென் நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், சூரிய பகவான் எங்கு இருக்கிறார் என பார்க்க வேண்டும். சூரிய பகவானுக்கு அடுத்த வீட்டில் சூரிய பகவான் இருக்கும் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகரின் தந்தை சொல்லில் அடங்காத துன்பதுயரத்தை பட்டிருப்பார். ஜாதகரும் படிக்கும் காலம் வரை சிரமப்பட்டு படித்திருப்பார். படித்து பின்பு அவர் பணியில் செல்லும்போது, இல்லை வேலையில் செல்லும்போது, தொழிலில் செல்லும்போது சிறந்து விளங்கி பன்மடங்கு முன்னேற்றத்தை காண்பார். மற்றவற்றை நாம் அடுத்ததை காண்போம். நன்றி, வணக்கம்.